விவசாயம் பண்ணுற யாரும் மோஸ்ட்லி கடையில் பப்பாளியை வாங்குறதே இல்லை. தானாகவே இதை நம்ம தோட்டத்தில் முளைச்சி வந்துடும். இல்லைனா 2 விதையை போட்டுவிட்டோம்னா அதுவே நிறையா மரம் முளைச்சி வந்துடும். அப்படியே ஒரு வேளை நம்ம கடையில் பப்பாளி பழம் வாங்கினாலும் அது பால் எடுத்ததாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டே இருக்காது. நம்ம தோட்டத்தில் இந்த மரம் பார்த்தோன்னா விதை போட்டு முளைச்சி வந்தது தான். இப்போ காய் பிடிச்சி 2 பழம் அதில் பழுத்து இருக்குது. அதை தம்பி பறித்து வச்சுருக்கான். ஆன்லைனில் மியூசிக்கல் கீபோர்டு வித் மேட்டோடு இருக்கிற மாதிரி டாய்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஃபஸ்ட்டு க்ரையில் தான் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு க்ரையில் ஷாப்பில் டைரெக்டாக போய் விசிட் பண்ணேன். அப்போ பார்த்தோம்னா இதோட ரேட்டு ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அதாவது 1500க்கு மேலே தான் வந்து இதோட ரேட்டே இருந்துச்சு. ஆனால் நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது இது ஜஸ்ட்டு 850 ருபீஸ்ன்னு தான் நான் வாங்கியிருக்கேன். குவாலிட்டி வைஸ் ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நேரில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஆன்லைனில் வந்திருக்கிற ப்ராடக்ட் இருக்குது. சிலதெல்லாம் நம்ம நேரில் போய் வாங்குறத விட ஆன்லைனில் வாங்கும்போது இந்த மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது. நீங்கள் நியூபார்ன் பேபிக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாய்ஸ் வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.